ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் பிவிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாக ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல கப்புள்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா நான் ஒரு 3 பேர் சொல்லுவேன். அதில் யாருன்னு பார்த்திங்கனாக்கா அஜித், ஷாலினி, சூர்யா, ஜோதிகா, விஜய், சங்கீதா, இவங்க 3 பேர் தான் மேற்கோள் கட்டி எப்பவுமே எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இப்போ விஜய்க்கு நடந்தது பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய கொடூரமான சம்பவம் தான். இன்றைக்கி சின்ன சின்ன கூலி தொழிலாளி, கூலி வேலை பார்க்குறவங்களே ஒரு அஃபேர் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய மாபெரும் நடிகர் இவர் வச்சுக்கிறது தப்பு இல்லை தான். பட் இருந்தாலும் அதை நியாயப்படுத்த முடியாது. ஒரு பொண்ணாக இருந்து நம்ம இதை பார்த்தோம்னா நியாயப்படுத்த விரும்ப முடியாது. இது மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் அந்த தப்பு 2021 தெரியுங்கிறப்ப லாஸ்ட்டாக 4 இயர்ஸாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். அப்போல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் இல்லை 2027 பண்ணியிருக்கலாம், இல்லை 2026 ஆகஸ்ட்டில் பண்ணலாம். சம்மந்தமே இல்லாமல் இந்த டைம் எலெக்ஷன் நெருங்குற இந்த டைமில் பண்ணணுங்கிறது ஏதோ ஒரு உள்ளாக்கப்பட்டு ஏதோ ஒரு நெருக்குதலுக்கு தாக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இது எப்படி பண்ணி பார்த்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னாக்கா, பழைய சவுக்கு சங்கர் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். விஜய்க்கு நெருக்கடிகள் நிறைய வரப்போகுது. குறிப்பாக அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப், பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ணி நெருக்கடிகள் நிறைய வரப்போகுது. அதை தாங்கிக்கிற பக்குவம் அவருக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாரு. அது எனக்கு அப்போ புரியலை. பட் இது இப்போ தான் புரியுது. இது எந்த வகையில் நியாயம் சொல்ல ஒருத்தரை அட்டாக் பண்ண தப்பே கிடையாது. அவன் இந்தளவுக்கு அட்டாக் பண்ணணும்னா ஏன் இருக்குன்னு தெரியல. அது ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும், இல்லை 2 கத்தி தான், 3ஆவதாக ஒரு கத்தி வரக்கூடாதுன்றதுல அப்போ ஐயா கலைஞர் அவர்கள் செயல்பட்டார். இப்போ தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செயல்படுறாரு. அதாவது இவங்க நேரடியாக பேச மாட்டாங்க. தொண்டர்களை விட்டு, யூடியூபர்ஸ் விட்டு, இன்ஃப்ளூயன்சர் விட்டு பேச வர்றது. இது எந்த வகையிலும் நியாயம் தெரியல. எனவே மீண்டும் சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும். நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். எவ்வளோ பேப்பர் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பெண்களை விட்டு தாவேகாவுக்கு தான் இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம்.